கிளிநொச்சி பூநகரி கௌதாரிமுனை கடற்கரையை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் இன்று அழகான கடற்கரையின் பங்குதாரர்களாகவும் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டது. தூய்மையான இலங்கை எனும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாகவே இதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சு முரளிதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு கடற்றொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், கிளிநொச்சி மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பூநகரி பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர், இராணுவத்தினர், போலீசார், கடற்படையினர், மாணவர்கள், ஊர் மக்கள் என பலரும் பங்கு பற்றியிருந்தனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வெற்றியளிப்பதற்கு முழு அர்ப்பணிப்புடன் செயற்படும் அரசு அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், இந்த இடத்தில் தனியார் பங்களிப்பும் இருந்திருந்தால் அது மேலும் சிறப்பாக அமைந்திருக்கும் எனவும் தெரிவித்தார். அதேபோல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக வடக்கு, கிழக்கு, தெற்கு, மலையகம் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். நாடு முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் குப்பைகளை அப்புறப்படுத்தல் மாத்திரமல்ல, இனவாதம், மதவாதம், ஊழல், மோசடிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். எனவே நாங்கள் சூழலை சுத்தப்படுத்துவது போல எமது ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், கடத்தல்காரர்கள், கொலைக்காரர்கள் ஆகியோரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.